ஹாய் பண்ணிங்களா. ஹவ் ஆர் யூ? ஹோப் யூ ஆர் ஃபைன். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. உங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் இருக்குது, அதனால தான் இங்கே வந்திருக்கீங்க. கரெக்டாக தேடி பிடிச்சி இங்கே வந்திருக்கீங்க. வெரி குட். பார்த்துலாமா? மோல் கான்செப்ட். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மோல் கான்செப்ட். சரி, இந்த டாபிக் பற்றி சொல்லணுன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நீட் ஜேஇக்கு படிச்சிங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வர சான்சஸ் ஆஃப் வெரி வெரி ஹை. ஸோ சச் அ இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரியிலேயே என்னை கேட்டால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த மோல் கான்செப்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணால் தான் இனிமேல் கெமிஸ்ட்ரி நம்ம படிக்க போகிற எல்லா விஷயமே நம்மளுக்கு புரியும். ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம், அட் த சேம் டைம் இம்பார்ட்டண்டான விஷயம். சரிங்களா? நீங்கள் அஸ் அ சப்ஜெக்டாக கெமிஸ்ட்ரியை படிக்கணும்னு நினச்சா கூட இது தெரியாமல் நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்க முடியாது. அதே போல் மார்க் வைஸாக பார்த்தா கூட எனக்கு அகாடமிக்ஸ் வைஸில் நிறையா மார்க் வேணும் அப்படின்னு நினச்சா கூட இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். புரியுதுங்களா? ஸோ உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருக்கணும். ஐ நீட் யுவர் ஹார்ட் கான்சன்ட்ரேஷன். அது என்ன ஹார்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராமத்தை சுற்ற விட்டுக்கிட்டே இருப்போம். சாப்பிட்டாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்சவங்கள நினச்சிட்ருப்போம், பிடிச்ச ஈவெண்ட்டை நினச்சிட்ருப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸு நீங்கள் நான் இந்த புத்தகம் தான். இது மட்டும்தான் நம்மளுக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, கிளியர்? சப்ஜெக்டுக்குள்ளே போகலாமா? சரி, ரைட்டு. மோல் கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோல்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்தபடியாக மோலார் மாஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? மோல். அடுத்து மோலார் மாஸ். ஓகே, கிளியர்? சரி, ரைட். ரெடியாக இருக்கீங்களா? மோல்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? வாட் இஸ் அ மோல்? 1 mole இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். என்ன சொல்லிட்டாங்க? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்ட்டாங்க. தட் கண்டென்ஸ் எக்ஸாக்ட்லி 6.022 into 10 power 23 atoms, molecules or ions. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 மோல்ன்றது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸில் 6.022 into 10 power 23 பார்ட்டிகிள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்ட்டிகிள்ஸ் எதாவது வேணால் இருக்கலாம். ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், இல்லை அயானாக கூட இருக்கலாம், அயன்ஸாக கூட இருக்கலாம். சரிங்களா? இவ்வளோ நம்பரில் ஒரு பார்ட்டிகிள் இருக்குது. அந்த பார்ட்டிகிளோட ஒட்டுமொத்த அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம மோல்ன்றோம். அதான் ஒன்றும் இல்லை. ஒரு டசன் ஆப்பிள்னா என்ன? ஒரு டசன் ஆப்பிள்னா என்ன அர்த்தம்? 12 ஆப்பிள் இருக்குன்னு அர்த்தமா? ஒரு டசன் பனானா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் 12 பனானா இருக்குன்னு அர்த்தமா? அது மாதிரி 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம் அப்படின்னா 6.022 into 10 power 23 கார்பன் ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். H2O மாலிகுல், வாட்டர் மாலிகுல் 1 மோல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6.022 into 10 power 23 H2O மாலிகுல் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கிளியர் தானே? ஒரு நம்பரை குறிக்குது. அந்த நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸை நான் வந்து மோல்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இந்த நம்பர் பார்த்தீங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படியாச்சும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நம்பர், திஸ் நம்பர் இஸ் ஆல்சோ நால்ட் அஸ் அவகட்ரோ நம்பர். (6.022 into 10 power 23 NA represented by NA அவகட்ரோ நம்பர். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ மோல்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், 1 மோல் ஆஃப் பார்ட்டிகல் அப்படின்றது என்னென்னா 6.022 into 10 power 23 குறிக்குது. கரெக்டுங்களா? கரெக்டு தானே? 2 மோல் அப்படின்னா 12.044 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அது 2 மோலுங்கிறோம். 6.022 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அது 1 மோல். 12.044 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அது வந்து 2 மோல். அதே இது 6.022 into 10 power 24 பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா 10 மோல். கரெக்டு தானே? ஓகே. இப்போ உங்களுக்கு மோல்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு. மோலோட யூனிட், மோல் இஸ் an SI யூனிட் which is represented by MOL சிம்பிள். இதோட சிம்பிள் என்னென்னா MOLன்னு குறிக்கிறாங்க கெமிஸ்ட்ரியில். கிளியர்? சரி, உங்களுக்கு மோல்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தபடியாக மோலார் மாஸ்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். கான்சன்ட்ரேட் பண்ணி தானே இருக்கீங்க? ஃபாலோ பண்ணுறீங்களா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல? கிளியர்? ஃபாலோ பண்ணுறீங்க நம்புகிறேன். சரி, மோலார் மாஸ்னால் என்ன? சார், நான் லாஸ்ட் கிளாஸில் மோலார் மாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ மோலார் மாஸ் பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அட்டாமிக் மாஸ் பார்த்தோம். ஸோ அட்டாமிக் மாஸ் பார்க்கும்போதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கெமிஸ்ட்ரியில் மோலார் மாஸ்னு ஒன்று இருக்குது, அட்டாமிக் மாஸ்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். அப்படின்னா தான் ரெண்டுமே அதுக்குள்ளே சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன, எங்கே பயன்படுத்துகிறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு புரியும். லாஸ்ட் கிளாஸில் அட்டாமிக் மாஸ் நீங்கள் இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இந்த கிளாஸில் நம்ம மோலார் மாஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம்.
ஸோ மோலார் மாஸ்னால் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? மாஸ் ஆஃப் ஒன் மோல் ஆஃப் ஆட்டம் ஆர் அவகட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் 6.022 into 10^23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் கால் மோலார் மாஸ் ஆர் கிராம் அட்டாமிக் மாஸ். என்ன சொல்கிறாங்க? ஒன் மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட மாஸை கண்டுபிடிச்சோம்னா அதுதான் மோலார் மாஸுங்கிறாங்க. மோல்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மோல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதோட மாஸை கண்டுபிடிச்சோம்னா மோலார் மாஸுங்கிறாங்க. ஸோ மோலார் மாஸை இன்னொரு பேருனா கிராம் அட்டாமிக் மாஸ். இதெல்லாம் வரும். இந்த மாதிரி கிராம் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்பாங்க. நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ்னால் என்னடா இது புதுசாக இருக்கேன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடும். பேனிக்கே ஆகணும். கிராம் அட்டாமிக் மாஸ்ன்றது மோலார் மாஸ் தான். புரியுதுங்களா? மோலார் மாஸ்னால் என்ன? மாஸ் ஆஃப் ஒன் மோல் எடுத்துகிட்டு ஒன் மோல் எடுத்துகிட்டு அந்த ஒன் மோலோட சப்ஸ்டன்ஸுக்கு மாஸை கண்டுபிடிச்சோம்னா அதுதான் மோலார் மாஸுங்கிறாங்க. மோலார் மாஸோட என்ன பேர் என்ன? கிராம் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸும் கிராம் அட்டாமிக் மாஸும் வேறு வேறு. புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராம் அட்டாமிக் மாஸ்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மோலார் மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே, வெரி குட். சரி, ஓகே. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. மோலார் மாஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து அட்டாமிக் மாஸ் பார்த்தோமா? அட்டாமிக் மாஸ்னால் என்ன? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், இதுதான் அட்டாமிக் மாஸ். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் என்னது? A into AMU. AMUன்றது என்னது? அட்டாமிக் மாஸ் யூனிட். அதோட வேல்யூ என்ன? 1.67 into 10^-24 கிராம். லிசன், இது வந்து அட்டாமிக் மாஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸை ஒரு கிளான்ஸை அடிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா கூட இப்போதைக்கு இதை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள், சரிங்களா? ஸோ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம்ன்றது A into AMU. இப்போ நம்மளுக்கு ஒன் மோல் மாஸ் ஆஃப் மோலார் மாஸ்ன்றது என்னது? மாஸ் ஆஃப் மோலார் மாஸ் 6.022 into 10^23 ஆட்டம். இது வந்து மோலார் மாஸ். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம்ன்றது அட்டாமிக் மாஸு. மாஸ் ஆஃப் 6.022 into 10^23 ஆட்டம்ன்றது மோலார் மாஸு. அப்போ ஒரு ஆட்டத்தோட மாஸ் வந்து A into AMU. அப்போ 6.022 into 10^23 ஆட்டத்தோட மாஸ் வந்து 6.023 into 6.022 into 10^23 into A into AMU. AMU வேல்யூ இங்கே இருக்குது. ஏன்றது என்னது? மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னு என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த இது வந்திருக்கு பாருங்கள், டெரிவேஷன். 6.022 into 10^23 into A into AMU வேல்யூ 1.67 into 10^-24. ஓகேயா? ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ 6.022 into 1.66 போட்டோன்னா 10 into 10^23 into A into 10^-24 which is equal to A. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ் ஆஃப் ஒன் மோல் ஆஃப் ஆட்டம் is equal to A mole per gram. மோல் per gramன்றது சாரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மக்களே. இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ விச் இஸ் ஏன்னு வந்துச்சு. மாஸ் ஆஃப் 6.022 into 10^23 ஆட்டம், அது வந்து ஏன்னு வந்துச்சு. ஏன்றது என்னது? விச் இஸ் நத்திங் பட் மாஸ் நம்பர். இதோட யூனிட் வந்து கிராம் பெர் மோல். சரி, என்ன அர்த்தம்னா ஒரு மோலில் இவ்வளோ கிராம் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ மோலார் மாஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா A கிராம் பெர் மோல். கிராம் பெர் மோல்ன்றது மோலார் மாஸோட யூனிட்டு, ஏன்றது மாஸ் நம்பர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுல மோலார் மாஸ்னால் என்ன? மோலார் மாஸ் என்ன வருது? மோலார் மாஸ்னால் டெஃபனிஷன் என்னன்னு பார்த்துட்டோம். மாஸ் ஆஃப் ஒன் மோல் ஆஃப் ஆட்டம். அது எப்படி ஃபார்முலாவில் வருதுன்னா A கிராம் பெர் மோல்னு வருது. ஏன்றது என்னது? மாஸ் நம்பர். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் அட்டாமிக் மாஸ் பார்த்தோம், இப்போ மோலார் மாஸ் பார்த்துட்டோம். அட்டாமிக் மாஸ் என்னது? A into AMU. சரிங்களா? மோலார் மாஸ் என்னது? A கிராம் பெர் மோல். ஸோ மோலார் மாஸ் அட்டாமிக் மாஸ் காமனாக இருக்குது என்னது? மாஸ் நம்பர் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மாஸ் நம்பர் நிறைய எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் தெரிஞ்சால் போதும். நீங்கள் மோலார் மாஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், அட்டாமிக் மாஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ அட்டாமிக் மாஸ்ன்றது ஒரு சிங்கிள் ஆட்டத்தோட மாசு, மோலார் மாஸ்ன்றது ஒரு மோல் ஆஃப் ஆட்டத்தோட மாசு. புரியுதுங்களா? கிளியர்? எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரி, ஓகே. பிஃபோர் க்ளோசிங் திஸ் டாபிக் நான் வந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்து யூ ட்ரை டு ஆன்சர் இட்.
ஃபியூ எலமெண்ட்ஸ் சொல்கிறேன். அந்த எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் அண்ட் ஆல்சோ மோலார் மாஸ் நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் சோடியம். ஓகேவா? இதுக்கெலாம் நீங்கள் வந்து அட்டாமிக் மாஸ் அண்ட் மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் சோடியம். கிளியர்? சரி, ஓகே பிள்ளைங்களா. ஹோப்ஃபுல்லி எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஒரு சின்ன ரீகேப்பு, அதோட ஃபினிஷ் திஸ் டாபிக். மோல்னா என்னது? மோல்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் which has 6.022 into 10^23 பார்ட்டிகல்ஸ். அப்படி பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம மோலுன்னு சொல்கிறோம். மோலார் மாஸ்னா என்னது? ஒரு மோலோட மாசு தான் மோலார் மாசுன்னு சொல்கிறோம். கிளியர்? இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வில் மீட்.